ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட panandpots சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் மட்டன், பருப்பு, மசாலா அதெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் நான் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சது. அடுத்ததை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழம்பை நம்ம வேக விட போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்புலாம் ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் பக்கம் சேர்க்குறேன். அடுத்ததாக இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா அதை நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், அளவாக மட்டும் சேர்த்து நல்லா அதை வேக வச்சுக்கலாம். இப்போ உப்பும் நான் இப்போ சேர்க்கலை. குழம்பு நம்ம ரெடி பண்ணுறப்போ உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பக்கம் நல்லா அதை வேக விட போகிறேன். உங்களுக்கு மட்டன் எவ்வளோ தூரம் வேகுமோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மட்டன் ரெடி ஆயிடுச்சு. சேர்த்த பருப்பு, மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மட்டன் பீசஸும் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தாளிப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாயை நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். அந்தளவுக்கு இதை வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் கிரேவி, அதை இதோட சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ அதனால் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சப்பாத்தி, பராட்டாவோடு நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பக்கம் நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். மட்டன் எல்லாமே நம்மளுக்கு வெந்துருச்சு. ஜஸ்ட் இந்த குழம்பு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கொதித்ததுக்கப்புறமா நான் தேங்காவை மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ப்ளைன் தேங்காவை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை இதில் சேர்த்துடலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அதில் கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸ்க்கு இது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபீஸ், ஈஸியான ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.